வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா R15 பைக்கை பற்றி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இதில் வந்து நிறைய கிமிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கரிஷ்மா பைக்கோட கொஞ்சம் கம்பேர் பண்ணியும் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்து கமலேஷ் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அந்த மெசேஜோட சேர்த்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தார். கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பக்கமாக ஒரு பேசி அனுப்பியிருந்தாரு. அதை ஃபுல்லாக கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நான் வீடியோ வந்து அடுத்த நாள் மேக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் சில பல காரணங்கள்னால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அவர் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காரு, என்னென்ன விஷயங்கள் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் அவர் வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எந்த பைக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்ல அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீடைலா பேச போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பா, கமலேஷ் ப்ரோ அவர் வந்து மெசேஜ் பண்ணது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆடியோ கிளிப் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை வந்து ஃபுல்லாகவே கேட்டிருந்தேன். அது எல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசினேன்னா கண்டிப்பாக வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ இருக்கிற வண்டிகள் அந்த அளவுக்கு தரம் இல்லாமல் இருக்குது. ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டிகள் இப்போ கூட பார்த்தோம்னா சூப்பராக ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இது உண்மைதான். ஏன்னா நான் நியர்பைல இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தோம்னா ஸ்கிராப்புக்கு போகிற பழைய வண்டிகளை நான் நிறையவே பார்க்குறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 வண்டி கீழே நின்றுட்டு இருக்கு ஸ்கிராப்புக்கு போகிறதுக்கு. அதில் கேலிபர் பைக் 155 cc ஒன்று நிற்குது. அதோட வீடியோவை இதில் போட்டு விடுறேன். அதோட இன்ஜினை வந்து நீங்க பாருங்களேன், அது எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ரஸ்ட் இஷ்யூ கூட இப்ப நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பைக் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்ப கூட பார்த்தோம்னா அதோட இன்ஜின் அதோட குவாலிட்டி பார்த்தோம்னா இன்னமே நல்லா இருக்குது. இதோட ஸ்பேஸை வாங்குறதுக்கும், அதாவது கேலிபர் பைக் வச்சிருக்கவங்க வாங்குறதுக்கு இந்த ஸ்பேஸை வந்து பிரிச்சு மறுபடியும் வந்து சேல் பண்றாங்க. பட் ஒரு விஷயத்தை வந்து நீங்க உண்மையில யோசிச்சு பார்க்கணும் நண்பா. இப்ப வர நிறைய புது பைக்குகள் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து நம்ம பாக்குறோம். ஒன்னு டிஸ்க் பிரேக்ல வருது, இல்ல இன்ஜின்ல வருது, இல்ல அந்த நட்டு போடுற இடத்துல பார்த்தோம்னா ரஸ்ட் இஷ்யூ வருது. ஏன் இந்த அளவுக்கு மட்டமா வந்து இப்ப வர வண்டிகளை வந்து குவாலிட்டி இல்லாம மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல் விஷயம் பணம் மட்டும்தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹெவியா மார்க்கெட்ல எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பொருளை வந்து குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு வந்து எல்லா கம்பெனியும் வந்து முன்னேறிட்டு இருந்தாங்க. அப்போ சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான நம்பர்ஸ் தான். ஒருத்தர் வந்து பைக் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு ஊருக்குள்ள அவர் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல வந்து இருப்பாங்க. அதுவும் பார்த்தோம்னா புல்லட் எல்லாம் வச்சிருந்தாருன்னா அவர் வந்து பணக்காரரு அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள இந்த பைக்கோட இம்பாக்ட் வந்து அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு தெருவுக்குள்ள நீங்க நார்மலா போனீங்கன்னாவே கிட்டத்தட்ட ஒரு தெருவுலயே பாத்தீங்கன்னா 10 இருந்து 15 பைக் இருக்கும். அதுல பல்சர் பைக்கும் இருக்கும், எஃப்சி பைக்கும் இருக்கும். சோ இந்த மாதிரி 100 cc பாத்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக்கும் இருக்கும். இந்த மாதிரி இப்ப பைக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்மலைஸ் ஆயிருச்சு. இந்த நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லா கம்பெனியும் பார்த்தோம்னா மற்ற கம்பெனிகளோட போட்டி போட்டுட்டு குவாலிட்டிக்காக முக்கியத்துவம் கொடுத்த இடத்துல இப்போ எந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முக்கியமா பணத்துக்காக தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்ட் செட் வந்து தோணுது. ஏன்னா இப்போ வந்து அதே ஒரு மாடல் வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷமா பார்த்தோம்னா ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து வந்துட்டு இருக்குது. எதுவும் இல்ல 2005க்கு முன்னாடி இருக்கிற ஸ்ப்ளெண்டர் பைக் பார்த்தோம்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஒருத்தர் பார்த்தோம்னா 2018ல, அதாவது ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் எடுத்தாரு. ரெண்டு பைக்கையும் ஓட்டி பார்த்தோம்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பைக் இருக்குதுல்ல, அந்த பைக் இப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மைலேஜும் நல்லா டீசென்ட்டா வருது. இன்ஜின்ல அவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்ல. ஆனா இப்போ வாங்கின பைக் பார்த்தோம்னா, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பைக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாரு. இத்தனைக்கும் ஸ்ப்ளெண்டர் பைக்லேயே தான். இது வந்து நான் ஆல்ரெடி பார்த்ததுனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 15-20 வருஷம் கேப்குள்ள ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்லேயே பார்த்தோம்னா இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நண்பா ஒரு விஷயமாகட்டும், ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், ஒரு பைக்கோ காரோ எதுவாக வேணா இருந்துட்டு போட்டும், அந்த பிராண்டோட நேம் நிற்கணும். அந்த பேர் மாடலோட பேர் நிற்கிற வரைக்கும் தான் அவங்களோட எஃபோர்ட், அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் எல்லாமே போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதா இருந்தாலும் சரி அவங்க போட்டாங்கன்னா அது வந்து அங்கே சேல் ஆகும் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்து வந்துருச்சு. மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை வந்து வாங்கிட்டாங்கன்னாவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து யாருமே காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. இப்போ எதுவும் இல்லை 15-20 வருஷமா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ கொடுக்குற ஸ்ப்ளெண்டர் பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரம் இல்லாமல் தான் இருக்குது. அது உண்மை. பழைய பைக்குகளோட கம்பேர் பண்ணோம்னா இப்போ இருக்கிற பைக்குகள்ல தரம் அப்படிங்கிறது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அடி வாங்க தான் செய்யுது. அது உண்மைதான் நண்பா. அதை நீங்க எங்க வேணா எந்த பைக் வேணா எடுத்து பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பைக்கும் இப்போ இருக்கிற பைக்குக்கும் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸோ இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் ரெண்டாவது ஒரு வகையில் வந்து சம்பாதிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்தாலும் செகண்டா கிடைக்கிற சர்வீஸ்ல கிடைக்கிற ஒரு காஸ்ட் பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது நண்பா. சரி, நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு டவுட் இருக்குது. நான் சொல்றது சரி இல்லைன்னே வச்சுக்கலாம். நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டிகளை ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்ப இருக்கிற வண்டிகளை செக் பண்ணி பாருங்க. முக்கியமா யூனிகான் வண்டி கூட. யூனிகான் வண்டி ஒரு 160 cc பைக்கா இருந்தாலும் அதோட கம்ஃபர்ட், அதோட கன்வீனியன்ஸ் அது பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுச்சு. ஒரு 160 cc பைக்ல 50-60 கிலோமீட்டர் சாலிடா
ஸ்பீடாக பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெச் வந்து அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த பைக் பார்த்தோம்னா சஸ்பென்ஷனுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அப்படியே குறைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ரிப்பீட்டடாக பார்த்தோம்னா இப்போ இருக்கிற மக்கள் நிறைய பேர் பைக் மாடல்ஸை வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் தான் ஒரு பைக்கில் ஸ்டிக் பண்ணி போக முடியுது. அந்த மென்டாலிட்டிக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 வருஷம் போயிடுச்சுனாவே ஒரு பைக் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து யூசபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது நிறைய பேரோட கருத்தாகவும் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ரிப்பீட்டடாக வைக்கிற செலவுகளாகட்டும், புது புது மாடல்ஸோட அப்டேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுனால ஒரு கம்பெனியே முடிவு பண்ணிட்டாங்க இந்த பைக் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் சாலிடாக இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ கம்பெனியோட மென்டாலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. சில பேர் மட்டும்தான் ஒரு பைக் எடுத்தோம்னா அது வந்து நம்ம லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு போறீங்க நிறைய பேர் இருக்காங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இது நீங்க என்ன பண்ணீங்கனாலும் இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத உண்மை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பார்ட் 2 வீடியோவும் வச்சிருக்கிறேன். அதாவது பைக் பிராண்ட்ஸ் வந்து என்னென்ன கிமிக்ஸ் பண்ணி நம்ம கிட்ட பைக்கை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லி தான் நண்பா ஆகணும். ஏன்னா நம்ம வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அது ஒரு ஆசை மாதிரி காட்டியே அதை வாங்க வச்சிடுறாங்க. அதான் உண்மை. நமக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யறது இல்லை, தேவையில்லாத விஷயங்களை வந்து கொடுத்து அதுக்கான காஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. அதை நீங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 10-20% தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்றதே கிடையாது. அப்படிப்பட்ட ஃபீச்சர்ஸ் தான் நிறையவே வண்டிகளில் வந்து இருக்குது. அது என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்க பாருங்க. சரியா?